சாப்பிட்ட உடனே வாயில் கரைஞ்சி போகிற அந்த ஸ்பாஞ்சு ஃபீல் இருக்கே, அது வேறு லெவல். இன்றைக்கி நம்ம பெங்காலி ஸ்டைலில் வீட்லேயே எப்படி கடையில் வாங்குகிற மாதிரி பர்ஃபெக்டாக ரசகுல்லா செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு நியூட்ரிநுக். இன்றைக்கி நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அந்த பாலை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா கொதித்த உடனே அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு லெமன் ஜூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விடணும். இப்போ பால் நல்லா இப்படி வந்துருச்சு. இப்போ ஒரு துணியில் நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். அந்த லெமன் ஜூஸ் ஸ்மெல் போகிறதுக்காக நார்மல் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் ரசகுல்லாவில் அந்த லெமன் டேஸ்ட் வராமல் இருக்கும். இப்போ இது நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதில் இருக்க ஈரோலாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு ஒரு 1 ஹவருக்கு நல்லா தொங்க விட்டுறலாம். இப்போ 1 ஹவருக்கு அப்புறம் தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு இதை நம்ம நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம். உதிர்த்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பிசையணும். நம்ம எந்த அளவு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு சிரப் நல்லா ரசகுல்லாவில் ஊறி வரும். நல்லா மாவு போல் வரணும். அது வரைக்கும் 10 நிமிஷத்துக்கு நல்லா பிசையணும். ஃபஸ்ட்டு ஒன்று சேர்ந்து வராது, அதுக்கப்புறமா தான் நல்லா ஒன்று சேர்ந்து வரும். அது வரைக்கும் பிசையணும். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ இதில் நம்ம குட்டி குட்டியாக பால் செஞ்சுக்கலாம். இப்போ பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நமக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் 4 கப் வாட்டர் எடுத்திருக்கேன். சுகர் 200 கிராம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சுகர் இன்னும் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 3 ஏலக்காய் அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ரசகுல்லாவை சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயும் நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டோன்னா நம்ம ரசகுல்லா ரெடி. இந்த கொதித்த ரசகுல்லாவை 8 ஹவர்ஸ் நல்லா சோக் பண்ணிட்டோன்னா நம்ம ஸ்பாஞ்சியான ரசகுல்லா ரெடி. வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மில்லட் ப்ரௌனிஸும் பண்ணுறோம். ப்ரௌனிஸில் 6 டைப்ஸ் ஆஃப் ப்ரௌனிஸ் அவைலபிளாக இருக்குது. 1/4 கிலோலேருந்தே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். மில்லட் லட்டு 12 வெரைட்டிஸில் பண்ணுறோம். மில்லட் லட்டுமே 1/4 கிலோலேருந்தே அவைலபிளாக இருக்குது. இது இல்லாமல் மில்லட் பிஸ்கெட்ஸும் பண்ணுறோம். மில்லட் பிஸ்கெட்ஸ்லேயும் 6 டைப்ஸ் ஆஃப் மில்லட் பிஸ்கெட் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.